ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேம்ஃபர் பிஸ்னஸை பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மந்த்லி ஒரு 35,000 கிட்ட ப்ராஃபிட் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அனுபவம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, சரிங்களா? ஸோ இந்த கேம்ஃபர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு தாட் கூட இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இது அந்தளவு ப்ராஃபிட் கொடுக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது, ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு கூட நான் சொல்வேன். ஸோ இந்த கேம்ஃபர் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஃபர் மேக்கிங் மிஷின், அதாவது கற்பூரம் மேக் பண்ணுற மிஷின் தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பேசிக் மாடல் தான் எடுக்கிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 50,000 கிட்ட வரும். நான் 50,000 rupees நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் இது செய்கிறதுக்கான ட்ரேஸு, மோல்ஸு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதுக்கு ஒரு 5,000 ரூபா கிட்ட செலவாகும், சரிங்களா? இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் ஆனால் வர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த கேம்ஃபர் மேக்கிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் அண்ட் அமேசானில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இதுக்கான லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இருக்கிற செல்லருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி உங்களோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் அவங்கள்ட்டே வாங்கிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த ரா மெட்டீரியல் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேம்ஃபர் பவுடரு, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், பேக்கேஜிங் மெட்டீரியல். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் நிறைய படிக்கணும்லாம் அவசியமே இல்லை. இந்த கேம்ஃபர் பவுடர் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஸ்டோரு இல்லை இந்த இந்தியா மார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஃபர் பவுடர் பேக்காக விற்பாங்க, 10 கிலோ 30 கிலோலாம். ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை இந்த மிஷினை லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான மோல்டில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் இதில் ஒரு பிஸ்னஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரசகற்பூரம்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே நீங்கள் இதில் செய்யலாம். அதுக்கு தான் இந்த ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இது இல்லாமல் எப்படி நீங்கள் அந்த விஷயத்தை பேக்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயமே முக்கியமாக இருக்கும். ஏன்னா பேக்கேஜிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்தளவுக்கு ப்ரீமியமாக பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரா மெட்டீரியல்ஸு. ஸோ இந்த ரா மெட்டீரியலில் நம்மளுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் ஒரு மாதத்துக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh rupees அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அகைன் இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்ரிடே ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் 1 or 2 days இல்லை 3 days ஒர்க் பண்ணிங்கனாலே ஒரு வீக்குக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கான ப்ராஃபிட் ஈஸியாகவே எடுத்துட முடியும். அந்தளவு இல்லை ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஒரு 1 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ப்ராஃபிட் மார்ஜின் 50% நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதோட ஆவரேஜ் ப்ராஃபிட் மார்ஜின் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். 40% 60% வரைக்குமே இந்த கேம்ஃபர் மேக்கிங்க்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ 50% நீங்கள் கேம்ஃபர் மேக்கிங் பிஸ்னஸில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த 50% பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் லேபர். ஸோ நான் லேபருக்கு 7,500 rupees அப்படி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கேன். கரண்ட் பில் நீங்கள் இது வீட்லேயே தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ரெண்ட்டு கன்சிடர் பண்ணல. வீட்லேயே பண்ணாலுமே நம்ம கமர்ஷியல் லைன் தனியாக சொல்லணும். இந்த மாதிரி நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் லைன் எடுக்கணும். அந்த ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 rupees அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வேறு என்ன கீ ரெக்யர்மெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSME சர்டிஃபிகேட் ஒன்று வேணும், பிஸ்னஸ் சர்டிஃபிகேட். அது இல்லாமல் ஜிஎஸ்டி வாங்கியிருக்கணும். ஸோ இது ரெண்டு ஆப்வியஸாக எந்த ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் தேவைப்படும். ஸோ இது நீங்கள் பண்ணலாம். ஸோ இதோடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா உங்களுக்கு சாலிடாக ப்ராஃபிட் நிற்கும். இந்த டிடக்ஷன்லாம் போயிட்டு 30,000 சாலிடாக ப்ராஃபிட் நிற்கும். நீங்கள் இந்த ப்ராஃபிட் மார்ஜினை கம்மியாகவும் பண்ணிக்கலாம், நீங்கள் அதிகமாகவும் பண்ணிக்கலாம். 40% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுன்னா 25,000 ரூபா கிட்ட உங்களுக்கு மந்த்லி ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நான் அகைன் சொன்ன மாதிரி தான் இந்த பிஸ்னஸை நீங்கள் எல்லா நாளும் ஒர்க் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸை ஒரு 3 to 4 days நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும், ஒரு மாதத்துக்கான விஷயத்தை நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட முடியும். பட் என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் தான். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரியே மார்க்கெட்டிங் எப்படி நீங்கள் எந்தளவு இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கஸ்டமைஸ்டு ஷேப்டு கேம்ஃபரை கூட நீங்கள் மேக் பண்ணலாம். ரெகுலர் ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டு ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கஸ்டமைஸ்டாக சில கஸ்டமர்ஸ்க்கு நல்லா பெரிய சைஸில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லா கஸ்டமரும் பெரிய சைஸ் கேம்ஃபர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பெருசில் என்ன சைஸில் வேணுன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் யூஸ் வீடியோஸ் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஆட் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டு ஆட் ரன் பண்ணிங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் உங்களால் ஈஸியாக அந்த பிஸ்னஸ்க்கு ரீச் பண்ண முடியும். அகைன் நீங்கள் அந்தளவு ரீச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை
கரெக்டாக பிராண்டிங் அண்ட் ஸ்கேலிங் வந்து பண்ணணும். அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். வெண்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க உங்கள் பொருள்லாம், ரா மெட்டீரியல்ஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா குவாலிட்டியுமே வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ கம்மி வேலை நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து வெண்டர் வந்து கரெக்டாக பிடிக்கணும். அண்ட் ப்ரைம் லொகேஷன் நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வந்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து பில்ட் ஆகும். ஸ்லோவாக நீங்கள் வந்து அதிகமாக கொண்டு போகலாம். ஸோ இது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது பூஸ்டிங் பாயிண்ட் நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னா, நீங்கள் இந்த கேம்ஃபரை எங்கெங்கெல்லாம் கோவில் அதிகமாக இருக்கோ அந்த கோவில் வாசலில் இருக்கிற கடைகளில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியாக வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா கேம்ஃபர் அப்படின்றது, இந்த கற்பூரம்ன்றது கோவிலில் கம்பல்சரியாக விற்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக என்ன பிராண்டாக இருந்தாலுமே அவங்க வந்து வாங்கிப்பாங்க. கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை வந்து வாங்குவாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கான பீக் டைம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபரிமலை சீசன், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம், சித்திரை மாதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் வந்து இந்த பிஸ்னஸ்க்கான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் டைமாக எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் பார்ட் டைமாக கூட ட்ரை பண்ணலாம். நல்லா கிளிக் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இந்த மாதிரியான கேம்ஃபர் மேக்கிங் மிஷின் வாங்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து லோன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து டெலகிராம்லேயுமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டுருக்கோம். ஸோ டெலகிராமில் நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாபிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடான குரூப்ஸ்க்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நம்ம போகிற எஃபர்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சா கொஞ்சம் சந்தோஷமாக எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.